பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீகா 4வது அதிகாரம் 13வது வசனம். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். சீயோன் குமாரத்தியே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எழுந்து போரடி. நீங்க தைரியமா எழுந்து கடந்து செல்லுங்க. யாருடைய பயமுறுத்துதலுக்கும், யாருடைய சத்தத்திற்கும், யாருடைய மிரட்டுதலுக்கும் நீங்க அஞ்சாதீங்க. ஆண்டவர் உங்கள் கொம்புகளை இரும்பும் உங்கள் குளம்புகளை வெண்கலமாக்குவேன். உங்கள் கொம்புகளை அவர் இரும்பாக்குகிறார். உங்கள் கால்களை, அந்த குளம்பு, உங்கள் கொம்புகளை இரும்பும் குளம்புகளை வெண்கலமாக்குவேன். உங்கள் பாதங்களை வெண்கலமாக்குகிறார். நீங்க ஓடுகிற வேகத்தில் யாரும் உங்களை தடுக்க முடியாது. எந்த ஒரு காரியம் உங்களை தடை செய்ய முடியாது. ஆண்டுடைய கரம் உங்களோடு இருக்கிறது. உங்கள் கொம்புகளை இரும்பாக்குகிறார். உங்களை பலத்தினால் இடைக்கட்டுகிறார். கர்த்தருடைய பலத்த வல்லமை, கர்த்தருடைய பலத்த கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஆண்டு உங்களை பலத்தால் இடைக்கட்டுகிற நாட்கள். தயவு செய்து சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க. என்னை ரொம்ப நொடிந்து போகும்படியா என்னை ஒடுக்குறாங்களே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துறாரம்மா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துறார் சகோதரனே. ஆண்டவர் ஒரு மனிதனை பலப்படுத்துகிற பொழுது, ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட நிற்கிற பொழுது எந்த வல்லமைகளும் அந்த மனிதனை மேற்கொள்ள முடியாது. அதை உணர்ந்தனாலதான் தாவீது சொல்லுகிறாரு, கோலியாத்தை பார்த்து, நீ ஆண்டவரை நிந்தித்து நீ ஈட்டியோடு கேடகத்தோடு வருகிற, ஆனால் நானோ நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன் என்று சொல்லி. ஏனென்றால் ஆண்டவர் தாவீதினுடைய கொம்புகளை இரும்பாக்கி விட்டார், அவருடைய குளம்புகளை வெண்கலமாக்கி விட்டார். அதனால் தான் கோலியாத்தை மேற்கொண்ட பொழுதும் சரி, அவனுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் சவுல் செய்த பொழுதும் சரி, எந்த இடத்துலையும் தாவீது சோர்ந்து போகல. ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலை, சோர்வுகள் வந்ததுதான், ஆனால் எந்த இடத்துலையும் உடைஞ்சு போய் உட்கார்ந்துல. தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டார். ஆண்டவங்களை சொல்லுகிறார், நீ எழுந்து போரடி, தைரியமா புறப்பட்டு போங்க, தைரியமா காரியங்களை சந்திங்க, சோர்ந்து போகிறாதீங்க, மனசு விட்டு போகிறாதீங்க. ஆண்டவங்களை பலப்படுத்துகிறார். எந்த இடத்துல உங்க டேலண்ட்ஸை பலப்படுத்துறோமோ ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, எந்த இடத்துல உங்களுக்கு சகாயத்தை கொடுக்கணுமோ கர்த்தர் சகாயத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு என்று அந்த தேவனுடைய சகாயம், அந்த சகாயத்தின் பாதையை ஆண்டவர் உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்காருங்க. உங்களுக்கு என்று தேவ தூதர்கள் கடந்து வர போறாங்க. உங்களுக்கு என்று நீங்க அறியாதபடி உங்களுக்காக டிவைன் கனெக்ஷன்ஸ் கடந்து வர போறாங்க. நீங்க ஒரு காரியத்தை மேற்கொண்டு செய்ய போகிற பொழுது நீங்கள் நினையாத இடத்திலிருந்து உங்களுக்கு தேவ ஒத்தாசை கடந்து வரும். உங்களுக்கு தெரியாது எப்படி இது கடந்து வந்தது என்று. ஆனால் எப்படி சீயோன் குமாரத்தியே, எழுந்து போரிடேன்னு ஆண்டு வார்த்தை கொடுத்திருக்கார். அந்த வார்த்தை உங்கள் ஆவியில பலப்படுத்துகிறது. நீங்கள் எழுந்து நான் காரியத்தை செய்யும்படியாய் கடந்து போகிற. ஆண்டவரே, என் கொம்புகளை இரும்பாக்குவதற்காய் நன்றி, என் கொம்புகளை இரும்பாக்குவதற்காய் நன்றி, என் குளம்புகளை வெண்கலமாக்குவதற்காய் நன்றி. ஆண்டவரே, அநேக காரியங்களை நொறுக்கி போடும்படியாய், எனக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் சூழ்ச்சிகளை, வல்லமைகளை நொறுக்கி போடும்படியா என்னை பலப்படுத்துறீங்களே, நன்றி. நீங்க தைரியமா கடந்து போங்க. அருமையான ஊழியக்காரரே, எந்த இடத்துல ஊழியம் கட்டப்பட முடியல, எந்த இடத்துல ஊழியம் செழிப்பட முடியல, இவ்வளவு நாள் காத்திருந்தீங்களோ, உங்கள் கொம்புகளை இரும்பாக்குகிறார், உங்கள் கொழும்புகளை என் ஆண்டவர் வெண்கலமாக்குகிறார். எந்த பட்டணத்தை ஆண்டவர் உங்களுக்கு நியமித்தாரோ, எந்த இடத்துல உங்கள் ஊழிய வளரணும் தேவன் வைத்திருக்கிறாரோ, நீங்க கடந்து போவீங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துரு வல்லமைகளும் நொறுக்கப்படும். அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்களை தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறென்றோ நியமிப்பாய். ஆத்துமாக்கள் ஆண்டவருக்காய் ஆயத்தப்படுத்த போறீங்க. தேவனுக்கு என்று முன்குறித்த ஆத்துமாக்கள் உங்களை தேடி வரப்போகிறது. கர்த்தர் முன்குறித்த, தேவன் நிர்ணயித்த ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு ஆத்துமாவும் உங்க சபையில் அங்கமாய் வரப்போகிறது. கர்த்தர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லுங்க, என் கொம்புகளை இரும்பாக்குவதற்காய் நன்றி, என் பாதங்களை வெண்கலமாக்குவதற்காய் நன்றி, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி. அந்த கர்த்தர் கொடுக்கிற பலன், கர்த்தர் கொடுக்கிற ஆறுதல், அந்த தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. நீங்கள் நிராயுதபாணி அல்ல, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நிராயுதபாணியா இருக்கிற, நான் எப்படி இந்த காரியத்தை சந்திக்க போறேன், எப்படி இந்த சேலஞ்சை மேற்கொள்ள போறேன். ஆண்டவர் உங்களை சர்வாயுத வர்க்கத்தினால் நிரப்பி இருக்கிறார், எல்லாவித பலத்தினால் நிரப்பி இருக்கிறார். கர்த்தர் உங்களை சூழ்ந்து இருக்கிறாருங்க, தேவ தூதர் உங்களை சூழ்ந்து இருக்கிறாங்க. அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் உங்களோடு இருப்பவர்கள் அதிகம். எசேக்கியா யூத ஜனங்களை பார்த்து சொன்னது போல,
தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் உங்கள் கொம்புகளை இரும்புகளும் உங்கள் கால்களை வெண்கலமாக்கி இருக்கிறார். நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு, நீங்கள் அடைய வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். மேலான காரியங்களை செய்யும்படியா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருங்க. தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். God bless you.